சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் மூத்த தலைவருமான ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்று தனது 101 வயதில் வயோதிகம் காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். அன்னாரது மறைவு தமிழகம், இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கும் தமிழர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆர் நல்லக்கண்ணுவை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். இளம் வயதிலேயே பாரதியாரின் புரட்சி பாடல்களினாலும் வ.உ. சிதம்பரனாரின் இயக்கத்தின் வாயிலாகவும் சுதந்திர வேட்கை கொண்ட நல்லக்கண்ணு மாணவ பருவத்திலேயே பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றவர். இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியாவில் உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போது பத்தினிக்கோட்டம் என்ற இடத்தில் 2000க்கும் அதிகமாக நெல் மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை அறிந்த ஆர் நல்லக்கண்ணு அதிகாரிகளின் உதவியுடன் அந்த நெல் மூட்டைகளை மீட்டெடுத்து ஏழை எளியவர்களின் பசியை போக்கியிருக்கிறார். தனது 18 வயதிலேயே கலை தொண்டர் கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் செயலாளராக செயல்பட்ட ஆர் நல்லக்கண்ணு எட்டயபுரத்தில் பாரதி நினைவு மண்டபம் கட்ட அப்போதே ரூபாய் 400 நிதி திரட்டி கொடுத்தார். 1944ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இணைந்து தீவிரமாக அரசியலில் செயல்பட தொடங்கிய ஆர் நல்லக்கண்ணு ஒரு கட்டத்தில் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். 1948ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஆர் நல்லக்கண்ணுவை கைது செய்த காவல்துறையினர் சித்திரவதை செய்தார்கள். அவரை தலைகீழாக தொங்கவிட்டு அடித்தும் வாய் திறக்க மறுத்த நல்லக்கண்ணுவின் மீசையை ஒவ்வொன்றாக புடுங்கி கொடுமைப்படுத்தினர். அன்று முதல் அவருக்கு கடைசி வரை மீசை இல்லாமல் இருக்க இதுதான் காரணமாகவும் பார்க்கப்பட்டது. பணம் பதவிக்கு ஆசைப்படாதவர். தமிழக அரசின் தகைசால் விருதுடன் கிடைத்த ரூபாய் 10 லட்சத்தை கொரோனா நிதியாக கொடுத்தவர் ஆர் நல்லக்கண்ணு. அது மட்டுமல்லாமல் அவரது 80வது பிறந்த நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இணைந்து அவருக்கு 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி உதவினார்கள். அந்த பணத்தை வாங்க மறுத்த ஆர் நல்லக்கண்ணு கட்சி நிதிக்காகவே அதை திருப்பியும் கொடுத்திருந்தார். கடந்த 1958ஆம் ஆண்டு ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அன்னசாமியின் மகள் ரஞ்சிதத்தை நெல்லையில் திருமணம் செய்து கொண்ட ஆர் நல்லக்கண்ணு கட்சி பணிகளிலும் மக்கள் போராட்டங்களிலும் முழுமையாக ஈடுபட்டதால் பிற வேலைகள் எதிலும் ஈடுபடவில்லை. ஆர் நல்லக்கண்ணு ரஞ்சிதம் தம்பதியினருக்கு காசி பாரதி, ஆண்டாள் என்று 2 மகள்கள் இருந்த சூழ்நிலையில் மனைவி ரஞ்சிதம் தன் ஆசிரியர் பணியில் கிடைத்த வருமானத்தில் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள ஆர் நல்லக்கண்ணுவோ பொது வாழ்க்கையில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி வந்தார். 1948இல் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட பின் தலைமறைவாக வாழத் தொடங்கிய ஆர் நல்லக்கண்ணு டிசம்பர் 1949இல் கைது செய்யப்பட்டு நெல்லை சதி வழக்கில் இணைக்கப்பட்டார். நாங்குநேரி சிறையில் ஓராண்டு இருந்த பின் 1950இல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு மதுரை கொக்கிரக்குளம் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆர் நல்லக்கண்ணு. அங்கு 7 ஆண்டு கால சிறைவாசத்திற்கு பிறகு 1956ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டவர். சிறை காலத்தில் அரசியல் கைதிகளுக்கு பி வகுப்பு சிறையை ஒதுக்க வேண்டும் என 12 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். விடுதலையானவுடன் அன்றைய தமிழக முதல்வர் காமராஜரை சந்தித்து புறக்கட்சி தோழர்களையும் விடுதலை செய்ய கேட்டுக்கொண்டார் ஆர் நல்லக்கண்ணு. ஆனால் அது சட்ட விதிகளுக்கு முரணானது என மறுக்கப்பட்டது. நல்லக்கண்ணுவின் முயற்சியின் காரணமாக அரசியல் கைதிகளுக்கு பி வகுப்பு சிறை கிடைத்தது. பல மக்கள் போராட்டங்களையும் அதில் தன் வாழ்க்கையையும் தியாகம் செய்த ஆர் நல்லக்கண்ணு 1966ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள கடனா நதியில் அணை கட்டி தருமாறு அரசிடம் கோரிக்கை வைத்து விவசாயிகளை ஒன்றிணைத்து 11 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தின் முடிவில் நல்லக்கண்ணு அவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு அன்றைய முதல்வர் பக்தவச்சலம் தலைமையில் கடனா நதியில் அணை கட்டப்பட்டது. 1967ஆம் ஆண்டு நொச்சிகுளத்தில் விவசாயிகள் பயிரிட்டு வந்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதை எதிர்த்து ஆர் நல்லக்கண்ணுவின் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தை ஒடுக்குவதற்காக காவல்துறை துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியது. அதனை கண்டித்து 12 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் ஆர் நல்லக்கண்ணு. இறுதியில் விவசாயிகளின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. 2000 முதல் 2010 வரை ஆர் நல்லக்கண்ணு தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளைக்கு எதிராக வழக்கு தொடுத்தார். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாமே வாதாடினார். இதன் காரணமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ள தடை விதித்தது. இப்படி பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்காக மக்கள் போராட்டங்களை முன்னின்று நடத்தி பல நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கையாண்டார் ஆர் நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணு அவர்களின் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பாடுகள் குறித்து பார்த்தால் 1944ஆம் ஆண்டு கட்சியில் இணைந்தவர். 25 ஆண்டுகள் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பு வைத்திருக்கிறார். 13 ஆண்டு காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். கடைசியாக கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவும் தேசிய கட்டுப்பாட்டு குழுவின் தலைவராகவும் பதவி வைத்திருக்கிறார் ஆர் நல்லக்கண்ணு. இவரின் அபார கட்சி பணி மற்றும் அரசியல் பணிக்காக 1969இல் கம்யூனிஸ்ட் கட்சி இவரை விவசாயிகள் பிரதிநிதியாக கிழக்கு ஜெர்மனிக்கு அனுப்பி வைத்தது. அதன் பின் 1973இல் சோவியத் யூனியன் 3 மாத கால மார்க்சிய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டார் ஆர் நல்லக்கண்ணு. தேர்தலில் போட்டியிடும் எண்ணமே இல்லாமல் பொது வாழ்க்கையில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டவர். 1967 மற்றும் 1977ஆம் ஆண்டுகளில் கட்சியின் வற்புறுத்தல் காரணமாக அம்பாசமுத்திரம் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றார். 1998
2018ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஆர் நல்லக்கண்ணு அதன்பின் எந்த தேர்தலிலும் போட்டியிடவே இல்லை. தமிழக அரசின் அம்பேத்கர் விருது, தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்ல, இலக்கியவாதியாக பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். இரண்டாம் உலகப் போரை எதிர்த்து போராட்டம், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான போராட்டம், வெள்ளையனை வெளியேறு போராட்டம் என நாட்டிற்காக தனது 12 வயதிலிருந்து 80 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அரசு கொடுத்த எந்த சலுகையையும் கட்சி கொடுத்த எந்த நிதியையும் வாங்காமல் தன் சொந்த உழைப்பில் கடைசி வரை மக்களுக்காகவே நின்ற ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் வயோதிகம் காரணமாக தனது 101 வயதில் இன்று இந்த மண்ணுலகை விட்டு மறைந்திருப்பது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு இவரது மனைவி ரஞ்சிதம் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர் நல்லக்கண்ணுவும் இந்த மண்ணுலகை விட்டு இயற்கை எய்தியிருக்கிறார். மேலும் அவரது ஆசைப்படியே அவரது பூத உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவருமான ஆர் நல்லக்கண்ணு அவர்களின் மறைவிற்கு தமிழகம் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள்.